ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோயிலாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனமும் குணமும் நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயம். அது வெளியில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? Do not judge and you shall not be judged. When you understand, our intentions can never be understood. You will never feel hurt. ஒரு ஈகோ கான்ஷியஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் சென்சிட்டிவ் ஆகி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகி ஹர்ட் ஆகிறது முதல்ல நம்ம தான். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது புரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. நம்ம தேவையில்லாமல் அதை மண்டையில் தூக்கி வச்சுட்டு அவஸ்தைப்படுவோம். எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது ஒன்று தான் மிச்சமாக இருக்கும். சோல் கான்ஷியஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது அது புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களும் உங்களோட மனசுலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு முள்ளு குத்தினாலே அது ஒரு பெரிய விஷயமா ஊதி பெருசாக்குற மனிதர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையோட விளிம்பை போய் தொட்டுட்டு செகண்ட் லைஃப் நான் செம்மையாக வாழ்வேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியோடு வாழ்கிற மனுஷங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அழகான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிங்க. இவங்களோட ட்ராவல் பண்ணும்போது எப்போவும் ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது. எப்போவும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஹியர் அண்ட் நவ் இஸ் லைஃப்.